ஸோ வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 30/3/2019 அன்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட்டியல் 1 மக்களவை தேர்தல், பட்டியல் 2 ஆண்டு பொறுத்துக்க சொல்லி கேட்டிருக்காங்க. தற்பொழுது நடைபெறவிருக்கும் 17வது மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் 2ஆம் கட்டமாக ஏப்ரல் 18 அன்னைக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது இந்தியா முழுவதும். இது ரிலேட்டடாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. 6வது பொது தேர்தல், 6வது ஜெனரல் எலெக்ஷன் எப்பொழுது நடைபெற்றது என்றால் 1977. 1977இல் 6வது பொது தேர்தல்கள் நடைபெற்றன. இந்திரா காந்தி ஆட்சி முடிவுக்கு மொரார்ஜி தேசாய் பிரதமராக பதவியேற்கிறார். இவர்தான் மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் 77 to 79 வரைக்கும் பிரதமராக இருக்கார். அதுக்கப்புறம் இந்த 6வது ஜெனரல் எலெக்ஷன்லே சரண் சிங் பிரதமராக வராரு. சரண் சிங்க்கு அப்புறம் 7வது ஜெனரல் எலெக்ஷனில் இந்திரா காந்தி பிரதமராக வராங்க. 8வது ஜெனரல் எலெக்ஷனில் ராஜீவ்காந்தி பிரதமராக வராரு. 9வது ஜெனரல் எலெக்ஷனில் விபி சிங் பிரதமராக பொறுப்பேற்கிறாரு. அதே 9வது மக்களவையிலே சந்திரசேகர் பொறுப்பேற்கிறாரு. ஆனால் அந்த 9வது பொது தேர்தல் நிலையில்லாத ஒரு ஆட்சியை கொடுக்குது. அதுக்கப்புறம் நடைபெற்ற 10வது பொது தேர்தல் 91 நடைபெறுது. 10வது பொது தேர்தல்கள் 1991 நடைபெற்று PV நரசிம்மராவ் பிரதமராக பொறுப்பேற்கிறார். அவர் 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறாரு. PV நரசிம்மராவ் 1991 முதல் 1996 வரை PV நரசிம்மராவ் 10வது லோக்சபாவில் பிரதமராக கண்டினியூ பண்ணுறாரு. 11வது பொது தேர்தல்கள் 96 நடைபெறுது. 96 நடைபெற்று அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு 16 நாள் பிரதமராக பொறுப்பேற்கிறாரு. அதுக்கப்புறம் தேவகவுடா பொறுப்பேற்கிறாரு. அதுக்கப்புறம் ஐக்கிய குஜரால் பொறுப்பேற்கிறாரு. இந்த 3 பேருமே 11வது பொது தேர்தலில் கண்டினியூ பண்ண முடியறதில்ல. அதுக்கப்புறம் 12வது பொது தேர்தல் நடைபெறுது. 12வது பொது தேர்தல் 1998 நடைபெறுது. அந்த 98 அடல் பிகாரி வாஜ்பாய் 16 மாதங்கள் பிரதமராக இருக்கிறார். 98-99. அப்போதைய தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் கருணாநிதி, எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. டெல்லிக்கு செல்கிறேன், ஆட்சியை கலைக்கிறேன், மீண்டும் திரும்புகிறேன்னு. 1999 அடல் பிகாரி வாஜ்பாயை போயிட்டு 1 ஓட்டு வித்தியாசத்தில் கவிழ்த்துடுறாங்க. ஸோ ஆட்சி கவுந்துருது. அந்த 12வது பொது தேர்தல் ஆட்சி கவுந்துருது 98-99. மீண்டும் 13வது பொது தேர்தலில் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு திமுக ஆதரவு கொடுக்குறாங்க. திமுக ஆதரவு கொடுத்து 99 பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுது. அந்த அமைச்சரவையில் 5 வருஷம் திமுக ஆட்சியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் 14வது பொது தேர்தலில் மன்மோகன் சிங்கு, 15வது மன்மோகன் சிங்கு, தொடர்ந்து 15 ஆண்டுகள் திமுக கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடைபெற்ற 16வது மக்களவைத் தேர்தலில் பிஜேபி ஃபுல் மெஜாரிட்டியில் வின் ஆகிட்டாங்க. கூட்டணியுடைய ஆதரவு தேவைப்படல. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 12வது பொது தேர்தல் 1998 அடல் பிகாரி வாஜ்பாய் 98 to 2004 வரைக்கும் இருக்காரு. 2 டேர்ம் வைக்கிறாரு. ஆட்சி கலைஞருக்கு மீண்டும் பொறுப்பேற்கிறாரு. 12வது மற்றும் 13வது இவர் தான். அக்டோபர் 13, 99 வரைக்கும் மீண்டும் செகண்ட் டெர்மாக அவர் பொறுப்பேற்கிறாரு. அடுத்துட்டு 14வது பொது தேர்தல் 2004. இது தெரியும் நம்மளுக்கு. டாக்டர் மன்மோகன் சிங்கு. 14வது டாக்டர் மன்மோகன் சிங்கு, 15வது டாக்டர் மன்மோகன் சிங் தான். 16வது பிரதமர் நரேந்திர மோடி. 17வதுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டு. ஓகே, தட்ஸ் ஆல்.